Hi all. ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஒரு லிஸ்ட்டை மேனிப்புலேட் பண்ணுறது, லிஸ்ட்டுக்கு எப்படி ஸ்டைல் எழுதுறது அப்படின்னு பார்த்தோம், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டேபிள் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய வெப்சைட்ஸில் மேக்ஸிமம் நம்ம டேட்டாவை வந்து ஆர்கனைஸ்டாக கொடுக்கறதுக்கு வந்து நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம் அல்லது டேபிள் யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ லிஸ்ட்டில் வந்து 2 டைப் ஆஃப் லிஸ்ட் பார்த்தோம், ஆர்டர்ட் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேபிளில் நம்ம எப்படி இந்த மாதிரி சிஎஸ்எஸ் பண்ணுறது, டேபிளில் என்னெல்லாம் சிஎஸ்எஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் டேபிளாக க்ரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட் இந்த மாதிரி டேபிள் டேக்குள்ளே இருக்கும். ஓகே, அண்ட் டேபிளில் 2 செக்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ஹெட்டிங், இன்னொன்று வந்து காலம். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு வந்து டேபிள் ரோவுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ டிஆர் அப்படிங்கக்கூடிய இதுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து ஹெட்டிங்காக இருந்தாலும் சரி, டேட்டாவாக இருந்தாலும் சரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டிஹெச் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ டிஹெச்சில் வந்து நேம். ஓகே, அதே மாதிரி டிஹெச்சில் வந்து ஏஜ் அண்ட் டிஹெச்சில் வந்து ஜெண்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 3 ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, 3மே வந்து டிஹெச். ஓகே, அண்ட் இப்போ எனக்கு வந்து அடுத்தது டேட்டா வேணும் அப்படின்னா மறுபடியும் நான் வந்து ஒரு ரோ க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் டேபிளில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரோவும், அது ஹெட்டிங்காக இருந்தாலும் சரி, டேட்டாவாக இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் வந்து டிஆர்க்குள்ளே தான் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேபிள் டேட்டா டிடி அப்படின்னு கொடுக்குறேன். இதில் வந்து மனோஜ் அண்ட் ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஏஜ் வந்து 31 அண்ட் மேல். ஓகே, ஏஜ் 31 அண்ட் மேல். இப்போ சேவ் பண்ண அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஹெடர் நேம், ஏஜ் அண்ட் ஜெண்டர், இது வந்து காலம் ஹெடர், அண்ட் இதுக்கு வந்து ஏஜ் வந்து நேம் மனோஜ், ஏஜ் 31 அண்ட் ஜெண்டர் மேல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி எத்தனை ரோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் இப்போது ஒரு 5 டைம்ஸ் ரெப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து மனோஜ் ஏஜ் 31 அப்படின்ற வந்திருக்கு. ஸோ இப்போ நான் இதோட நேம் வந்து இப்போ இங்கே சுரேந்தர் மனோஜ்னு கொடுக்குறேன். சுரேந்தர் மனோஜ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா காலமோட விட்த் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகுது. ஆனால் நமக்கு மெனி ஆஃப் த டைம்ஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு டேட்டாவை பொறுத்து காலம் விட்த் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து என்ன நமக்கு வந்து காலம் இருக்கோ அது வந்து விட்த் ஃபிக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் வந்து சிஎஸ்எஸ் எழுதலாம். ஓகே, சிஎஸ்எஸ் தான் வந்து ஒரு டேபிளோட சைஸ் என்ன, விட்த் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நேம்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணேன். ஸோ சுரேந்தர் மனோஜ்னு இருக்குது அண்ட் ஆஷா, ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன், மற்ற எல்லாம் அப்படியே இருக்கட்டும். அண்ட் சிவா அண்ட் குரு. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிஃப்ரெண்ட் டேட்டா இருக்கும் இந்த காலமில், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு சிஎஸ்எஸ் எழுத போகிறோம். ஸோ இது எக்ஸிஸ்டிங் சிஎஸ்எஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து விட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து டேபிளுக்கு சிஎஸ்எஸ் எழுதுறேன். ஓகே, டேபிள் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ டேபிளோடைய பார்டர். ஓகே, பார்டர் வந்து 2 பிக்சல் சாலிட் பிளாக். ஓகே, ஸோ இப்படி கொடுத்தா அப்படின்னா இப்போ பாருங்கள், அந்த டேபிளுக்கு ஒரு பார்டர் உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம சிஎஸ்எஸ் எழுதக்கூடாது. ஸோ தனியாக சிஎஸ்எஸ் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் எந்த ஆட்ரிபியூட்டுக்கு, அதாவது எந்த ஒரு டேகுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டேகுக்கு நீங்கள் வந்து இதாக கொடுத்துக்கலாம். சரியா? அண்ட் இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டேபிளோடைய விட்த் அண்ட் ஹைட் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன். டேபிள் விட்த். ஸோ விட்த் வந்து ஒரு 700 பிக்சல். ஓகே, அண்ட் ஹைட் வந்து ஒரு 500 பிக்சல். சேவ் பண்ணேன் அப்படின்னா அந்த டேபிளோட ஹைட் அண்ட் விட்த் வந்து சேஞ்ச் ஆகிக்கும்.
ஸோ இப்போ எனக்கு வந்து ஹைட் வந்து இது மாதிரி பிக்சலாக வேண்டாம், நான் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஆட்டோ அப்படின்னா கொடுத்துட்டேனா அப்படின்னா என்ன டேட்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ இன்கேஸ் நான் இங்கே போய் எக்ஸ்ட்ரா ஒரு ரோ ஆட் பண்ணால் கூட, ஓகே, நான் இன்னொரு ரோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் கூட, அடுத்த ஒரு ரோ ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த டேட்டா வருதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அந்த டேபிளோட ஹைட் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். விட்டும் நீங்கள் வந்து அப்படி கொடுத்துக்கலாம். ஆட்டோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டேட்டா எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணும், அது வந்து அலைன் ஆகிக்கும். ஓகே, அண்ட் அடுத்தது வந்து டேட்டாவை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலாம். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே ஒரே இதாக இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒவ்வொரு செல்லையும் நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு டேபிள் ஹெட்டரு, டேபிள் டேட்டா, ஓகே, அண்ட் டேபிள். ஸோ இது எல்லாத்துக்கும் நான் வந்து என்ன சொல்கிறேன், ஒரு பார்டர் கொடுக்குறேன். ஸோ பார்டர் வந்து 2 pixel solid red. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஒன்றுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பார்டர் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு செல்லையும் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக அதில் வந்து காமிச்சிருப்பீங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு வந்து இந்த ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும், ஒவ்வொரு செல்லும் தனித்தனியாக இருக்குது, அந்த ஸ்பேஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே போய்ட்டு பார்டர் கொலாப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்டர் கொலாப்ஸ். ஓகே, பார்டர் கொலாப்ஸுக்கு வந்து கொலாப்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கொலாப்ஸ்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள், அந்த பார்டர்ஸ் வந்து ஒன்று தனித்தனியாக இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிளெயின் டேபிளாக இருக்கும். ஓகே, அண்ட் நம்ம பார்த்துருக்கோம் சிஎஸ்எஸில் பாருங்கள், நான் டேபிளுக்கு 2 பார்டர் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு பார்டர் எழுதியிருக்கேன், இங்கே ஒரு பார்டர் எழுதியிருக்கேன். ஸ்டில் அது என்ன பண்ணுது, லாஸ்ட்டாக வந்த சிஎஸ்எஸ் தான் அக்செப்ட் பண்ணிக்குது. ரெண்டுமே வந்து டேக் பேஸ்ட் தான். இப்போ நீங்கள் ஐடி காலம் அப்படின்னா கூட ஹைரார்கி வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் ரெண்டுமே ஒரே இடத்துல எழுதியிருக்கேன், ஆனாலும் அது டேக் பேஸ்டாக இருந்தாலும் அது வந்து லாஸ்ட்டாக வரதை எடுத்துக்குது. ஸோ இதை நான் வந்து எடுத்து விட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹெட்டருடைய ஹைட்டு அண்ட் டேட்டாவுடைய ஹைட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, டிஹெச் கொடுத்துட்டு ஹெட்டரோட ஹைட்டை வந்து நம்ம வந்து ஒரு 5 pixel அப்படின்னு கொடுக்கலாமா. ஸோ இப்போ சேவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 10 pixelனு கொடுக்குறேன். ஓகே, ஸோ அந்த பிக்சல்ஸுக்கெலாம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியல, அதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வித்தியாசம் கேட்டால் தரல. ஸோ இப்போ நான் வந்து ஹைட்டை வந்து 50 pixel அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஹைட் வந்து ஹெடருக்கு வந்து 50 pixel இருக்குது. ஸோ இப்போ ஹெடரோட பேக்ரவுண்ட் கலர் கூட நம்ம தேவைப்பட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போ நான் வந்து yellow அண்ட் கலர் வந்து கலரை வந்து நம்ம வந்து ஒரு ப்ளூவில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், ஹெடரோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நம்மளால் வந்து பாடியோட ப்ராப்பர்ட்டியும் கண்ட்ரோல் பண்ண முடியும். டேட்டா, ஓகே, டிஹெச்சுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், டிடி கொடுக்குறேன். அண்ட் டேபிள் டேட்டாவோட ஹைட்டை வந்து நம்ம வந்து ஒரு 25 pixel வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து எல்லோ கலருக்கு பதிலாக நம்ம ஒரு பிங்க் கலர் வச்சுக்கலாமா. ஓகே, ஓகே, ஸோ பிங்க் கலர் வச்சுக்கலாம். ஸோ இது ப்ளூக்கு பதிலாக ஒயிட் கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை ப்ளூ ரிமூவ் பண்ணிட்டு ஒயிட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி உங்களால் டேபிள் ஹெட்டரை தனியாக, டேபிள் இதை தனியாக இது பண்ணும். அண்ட் இப்போது இதோட டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடாக அலைனாக இருக்குது, லெஃப்ட் சைடில் அலைனாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு சென்டரில் வேணும் அப்படின்னா நான் இங்கே போயிட்டு டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, எல்லாமே வந்து கரெக்டாக சென்டரில் போய் உட்காந்துக்கும். ஓகே, அண்ட் இன்னும் நம்ம பண்ணணும் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து இது மேலே ஒரு ஹாவர் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வைங்களேன். ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு டேபிள் ரோவில் டாட் ஹாவர். ஓகே, இது வந்து டாட் கிடையாது, கோலம், ஹாவர். ஓகே, ஸோ ஹாவர் எஃபெக்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கலர் டெக்ஸ்ட் இருக்குது, ரைட், ஒயிட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் கலரை வந்து ஓகே, கலர் வந்து பிளாக்.
ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், என் மவுஸை நான் அந்த காலம் மேலே ஹவர் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹாவர் எஃபெக்ட் மட்டும் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அந்த ஹாவர் எஃபெக்ட் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டாகவே வச்சுருந்ததுனால ஹாவர் எஃபெக்ட் தெரியல, ஒயிட் அண்ட் பிளாக்லேயே இருந்ததுனால. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஹாவர் எஃபெக்ட் நம்ம மவுஸை மேலே மூவ் ஆகும்போது அதோட ஹாவர் எப்படி ஆகுது அப்படிங்கிற அந்த எஃபெக்ட் தெரியும். ஓகே, அண்ட் நம்ம டெக்ஸ்ட் அலைனை எடுத்துட்டோம் இல்லையா, டிஆரில் போய்ட்டு டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் அப்படின்னு கொடுத்தா. ஓகே ஓகே, டேபிள் டேட்டாவில் கொடுக்கணும் சரியா, நம்ம டேபிள் ரோவில் கொடுத்துருக்கோம். ஓகே, அண்ட் இங்கே வந்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம போய் ஹாவர் பண்ணோம் அப்படின்னா இது ஒர்க் ஆகாது, ஏன்னா பேக்ரவுண்ட் கலர் ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டாட்டிக்காக செட் பண்ணிட்டோம். ஓகே, கலர் ஒயிட், கலர் வந்து வேறு ஏதாவது கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஹாவர் எஃபெக்ட் தெரியும் சரியா. ஸோ இதுதான் வந்து நம்ம ஹாவர் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது. அண்ட் இன்னும் இது பண்ணோம் அப்படின்னா எனக்கு டேபிளோடைய ரோஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டு, ஆட் ரோஸ் காட்டு, ஈவன் ரோஸ் காட்டு அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டிடி அதுக்கு வந்து nth சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த nth சைல்டு வந்து ஆட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஒவ்வொரு ஆட் ரோவுமே நமக்கு வந்து என்ன ஆகும், ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ஒரு கிரே அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டேபிள் டேட்டாவோட nth காலம் எடுத்ததுக்கு டேபிள் ரோவோட nth சைல்டு. ஓகே, ஸோ நான் வந்து டேபிள் டேட்டா அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், இந்த டேட்டாவோடைய சைல்டு என்ன, இந்த டேட்டாவுக்கு 3 சைல்டு இருக்குது. ஸோ இதோட nth சைல்டு எடுத்துச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து இந்த ரோவோட சைல்ட்ஸ் எடுத்து வைக்கணும். ஸோ அதனால் இப்போ பாருங்கள் ரோக்கு எடுத்ததுக்கு. ஸோ இதோட கலரை நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் வந்து ஒயிட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து கலர் க்ரீனுன்னு கொடுத்துருக்கோமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷன்ஸில் இருக்கக்கூடியது மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹாவர் எஃபெக்ட் அதில் இருக்குது. எதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக சிஎஸ்எஸ் ஓவர் ரைட் பண்ணிங்களோ அதுக்கெலாம் வந்து எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே nth சைல்டோட கலர் நான் பேக்ரவுண்ட் கலர் ஸ்பெசிஃபிக்காக ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹாவர் எஃபெக்ட் எனக்கு வந்து இம்பேக்ட் ஆகாது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம சிஎஸ்எஸில் கவனிக்க வேண்டியது. நம்ம வந்து எழுதும்போது எதையாவது ஒன்றா ஸ்பெசிஃபிக்காக ஓவர் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்து அதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸ் வச்சு ஐடி வச்சு இந்த மாதிரி வந்து மல்டிபிள் டைப்ஸில் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம டேக்ஸ் கொடுப்போம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.